நம்ம ஐயனார் சீரியல்ல நிலாவுக்கும் சோழனுக்கும் ஒரு வழியா முதலிரவு நடந்துருச்சுங்க. எல்லாருமே நிலா சோழனை அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல நிலாவே சோழன் கிட்ட அவர் மேல இருந்த லவ் சொல்றாங்க. சும்மாவே சோழன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நிலாவே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. இனி நிலாவுக்கும் சோழனுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சீன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்க போதுங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு நிலா வீட்டுல இருக்க எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனி எப்படி எல்லாரையும் பார்த்து ஃபேஸ் பண்ண போறாங்கிறதையும் வானதி மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட கடன் வாங்க சொல்லி சொன்னதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வீட்டுக்குள்ள வராங்க. எல்லாருமே ஹால்ல தான் உட்காந்துருக்காங்க. சிரிச்சு எல்லாரும் பேசி இருந்தவங்க நிலாவை பார்த்தோன்னே அமைதியாயிட்டாங்க. நிலாவும் இவங்க அமைதியானோடனே அவங்களும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அமைதியா நிலாவை கவனிக்கிறத பார்த்துட்டு சேரன் நிலா டீ குடிக்கிறியாப்பா அப்படின்னு கேக்குறாருங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா இருக்காங்க நிலா. சேரன் நிலாவுக்கு டீ கொடுக்கறாருங்க. பல்லவன் நிலா கிட்ட அண்ணி நீங்க ஆபீஸ் போகணுமா அப்படின்னு கேக்குறாரு. நிலா ஆமா பல்லவா, ஆபீஸ் போகணும் தான், இன்னைக்கு வேலை நிறைய இருக்குடா. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்தும் இந்த கல்யாண விஷயத்தாலையும் வேலை சரியா பார்க்க முடியல, அதனால நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சேரன் நிலா கிட்ட நிலா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பா, நாளைக்கு கூட வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சேரன் சொல்றாரு. இல்லண்ணே நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு, அப்புறம் இப்படியே விட்டா டைம் ஆயிட்டே இருக்குன்னு லேட்டா டெலிவரி பண்ணா கிளைண்ட் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா, நான் இன்னைக்கு ஆபீஸ் போனா இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சிருவேன்னு அப்படின்னு நிலா சொல்றாங்க. சேரன் அப்பா அந்த இன்ஜினியர் நமக்கு தெரிஞ்சவர் தானே, நான் கூட சொல்லிக்கிறேன்ப்பா, நான் பேசிக்கிறேன், நீ ஏன் ஆபீஸ் போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சேரன் சொல்றாரு. இல்லைண்ணே அப்படி எதுவும் கேட்க வேணாம், நாளைக்கு ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் போய் ரொம்ப நாள் ஆகுது, நான் இன்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு. எங்க சோழன் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. உடனே பல்லவன் அண்ணி அண்ணனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. அதை கேட்டோனையும் நிலாவுக்கு கூச்சமாயிருச்சுங்க. நிலா அப்படியே அமைதியாயிட்டாங்க. நிலா கூச்சப்படுறத கவனிச்சு பாண்டியன் டேய் பல்லவா கொஞ்சம் பார்த்து பேசுறா அப்படின்னு மெதுவா சொல்றாருங்க. அப்பதான் பல்லவனுக்கும் புரியுதுங்க. இல்லைங்கண்ணே அண்ணனுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க, அதான் சொன்னேன் அப்படின்னு பல்லவன் மாத்தி சொல்றாரு. இனி என்ன தூக்கம் இருக்கு, வேலைக்கு போகலையா அவரு, நான் போய் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூம்குள்ள போறாங்க. நிலா ரூம்குள்ள போய் பார்த்தப்ப சோழன் ஆயா ஏசியை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நிலா சோழன் தூங்குறத பார்த்து ஓஹோ சாருக்கு இன்னும் தூக்கம் வேண்டியது இருக்கா, வேலைக்கு கிளம்பாம தூக்கம் வேறையா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பக்கத்துல போறாங்க. நிலா கையில இருந்த சூடான டம்ளரை சோழனோட கையில வைக்கிறாங்க. சோழன் செம்மையா கத்திட்டு எந்திரிக்கிறாருங்க. சோழன் நிலா கிட்ட நிலா என்ன நிலா சூடெல்லாம் வைக்கிற, அப்ப என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேக்குறாரு. என்ன தப்பா, இப்பதானே எழுந்து பிரஷ்